பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். நம்பிக்கையின் தேவன் நம்முடைய தேவன். நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பெயர், அவர் நம்பிக்கையின் தேவன். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவர் மேலே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதபடி காத்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று எப்படி நம்ம சொல்ல முடியும்? குருட்டுத்தனமாக நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நம்பிக்கை அல்ல. வேதத்திலிருந்து எதில் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த வசனத்தில் சொல்கிறது, உமது கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அவருடைய கிருபை எப்பொழுது எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய கிருபையின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கிருபை எனக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. நான் கேட்ட உடனே அந்த கிருபை எனக்கு கொடுக்கிறார். ஆகவே அந்த கிருபையின் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன் என்றால் என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. 119ஆம் சங்கீதம் 49வது வசனத்தில் நம்ப பண்ணின உம்முடைய வசனம் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறது. அப்படி என்றால் 2வது நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்க வேண்டும். வார்த்தை தான் நமக்கு ஜீவன், வார்த்தை தான் நமக்கு பலன், வார்த்தை தான் நமக்கு உயிர், வார்த்தை தான் இயேசு. கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை கிரியை செய்யும், அந்த வார்த்தை வேலை செய்யும். நிச்சயமாகவே அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் உங்களை நடத்துவார். 3வது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம், இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இரட்சிப்பு என்பது ஆண்டவரின் வல்லமை, விடுதலை தருகிற வல்லமை. அப்போ ஆண்டவருடைய வல்லமையின் மேலே, விடுதலை தருகிற ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் உங்களை கைவிடாது. அப்போது ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்தை தந்து காத்துக்கொள்வார். அருமையானவர்களே, இந்த காலவெளியில் உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? தேவனுடைய கிருபையின் மேலே இருக்கிறதா? தேவனுடைய வசனத்தின் மேலே இருக்கிறதா? தேவனுடைய வல்லமையாகிய இரட்சிப்பின் மேலே இருக்கிறதா? நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாக மாறும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கையின் பிரகாரமாகவே கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்கள் பலன் அடைவீர்கள். God bless you.